ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற சம் வந்து சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த சம்ம பார்க்க போறோம். டிட்டர்மைன் V1 அக்ராஸ் 1 ஓம். இந்த வோல்டேஜ் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம். பேசிக்ஸ்ல எல்லா ஃபார்முலாவும் பார்த்துருக்கோம். அதுல வந்து என்னன்னா, கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டர் அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்னா, வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டர். ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இப்போ 2-3 கண்டினியூஸா இருந்தா அதை ஈக்குவலன்ட் ரெசிஸ்டண்டா எடுக்கணும். ஓகே, அதுதான் இந்த ரெண்டும் நம்மளுக்கு வந்து பேரலல். இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது? 4/2. சேம் வேல்யூ இருந்தா R/2. அந்த 2 ஓம் இதை வந்து அப்படியே வரைஞ்சுக்கணும். இந்த 2 ஓமே வரைஞ்சிட்டோம். இப்போ இதை தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இது ரெண்டுக்கும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 2 ஓம். இந்த கரண்ட் சோர்ஸை நம்ம வந்து வோல்டேஜ் சோர்ஸா மாத்திட்டோம். ஆரோ இப்படி இருக்கிறனால இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். மேல பார்த்து இருந்துச்சுன்னா மேல பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம நோடல் அனாலிசிஸ், நோடல் வோல்டேஜ் அப்ளை பண்றோம். இதை வந்து நம்ம நோடு வோல்டேஜா எடுத்துக்கிறோம். இது ஒரு 3 கரண்ட் பிரியுது. இங்க வந்து என்னன்னா, ஆல்ரெடி ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. இது நோடல் அனாலிசிஸ்ல என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? கரண்ட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். I1, இது I2, இது I3. இந்த I1 ஆல்ரெடி இருக்கு 10 ஆம்ப்ஸ். இங்க வந்து நம்ம இந்த டைரக்ஷன்ல கண்டுபிடிக்கிறோம். ஆனா இது இப்படி இருக்கு. -10 பிளஸ் V1/1 ஓம். இது வந்து V1. இந்த வோல்டேஜ் வந்து நெகட்டிவ்ல வந்து போச்சுன்னா, இந்த ஆரோ இப்படி நெகட்டிவ்ல என்டர் ஆச்சுன்னா நம்ம பாசிட்டிவ் எடுப்போம். V1 + 10/4 = 0. இதை அப்படியே சால்வ் பண்ணி எழுதுனா V1 = 6 volt. ஓகே, தேங்க்யூ.